Hi friends, welcome to MongoDB tutorial. இந்த வீடியோவில் MongoDBயில் ஒரு டேட்டாவை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, இன்சர்ட் மெத்தட், சேவ் மெத்தட். பட் நம்ம இப்போ பார்க்க போகிறது சேவ் மெத்தடுடைய எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டிபி டாட், இது வந்து கலெக்ஷனுடைய நேம், அப்புறம் இன்சர்ட் கமாண்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ எந்த டேட்டாவை இன்சர்ட் பண்ணுமோ அதுக்குண்டான டீட்டெயில்ஸை இந்த கேர்லி பிரேசஸ்குள்ளே கொடுக்கணும். with key value na name value. So இங்க வந்து name David, salary 1 lakh. So இந்த மாதிரி கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம சாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு, MongoDB சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் MongoDB client. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் db.employees அதாவது கலெக்ஷன் நேம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு எம்ப்ளாயோட நேம் கொடுக்க போகிறேன். அந்த எம்ப்ளாயி நேம் என்னென்னா கனி. ஓகே, நேம் கனி, தென் கமா அவங்களுடைய சேல்ரி இஸ் 5 lakhs. இப்போ டேட்டா இன்சர்ட் ஆகிடுச்சு. இது இன்சர்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லி என்ஷூர் பண்ணுறதுக்கு நம்ம வியூ பண்ணலாம். எம்ப்ளாயிஸ் டாட் ஃபைண்ட் டாட் பிரிட்டி. ஸோ த லேட்டஸ்ட் டாக்குமெண்ட் இது வந்து கனி 5 lakhs. ஸோ இது வந்து இன்சர்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ நம்ம டிபி டாட் எம்ப்ளாயீஸ் கலெக்ஷன் நேம், அதுக்கப்புறம் இன்சர்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்மளுடைய எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் கொடுத்தோம்னா அது இன்சர்ட் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளால் வியூ பண்ண முடியுது. ஓகே, இப்படி தான் நம்ம ஒரு டேட்டாவை MongoDBயில் இன்சர்ட் பண்ண முடியும். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.